தகப்பனே, இந்த நாளில் நாங்கள் பிரயோஜனமான விஷயங்களை திமோத்தி நிருபத்திலிருந்து கற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. இயேசு நாமத்தில் பிதாவே. இரண்டு திமோத்தி 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிப்போம். நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. எல்லாரும் வாசிப்போம். நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. இந்த எக்ஸ்க்ளூசிவிட்டியை பற்றி பார்க்கணும். பிரத்யேகப்படுத்தப்பட்ட காரியம் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்திகிட்டே வரேன். என்னென்னா, நம்முடைய தீம் இது, நம்முடைய சர்ச் செகண்ட் மெசேஜ் ஆனாலும் ஃபஸ்ட் மெசேஜ் ஆனாலும் யூத் மீட்டிங் ஆனாலும் எல்லாம் ஒரு பெரிய ப்ராட் தீம்குள்ளாக தான் அடங்கி வருதுங்கிறத நீங்கள் பார்க்கணும். சபையின் தெரிந்து கொள்ளுதல், why we have been chosen, அதில் why you people have been chosen, அதான் மேட்டர். நீ ஊரே ஒரு பக்கம் சாயலாம், வெவ்வேறு பக்கம் பிரிஞ்சு போகலாம், ஆனால் நீ எப்படி இருக்கணுங்கிறது தான் விஷயம். இப்போ நம்ம சமயத்தில் ஒரு காரியம் கேட்டேன். அதனுடைய ஒரு சின்ன ஒரு ரெஃபரன்ஸ் தான். ஏன்னா அதையும் பற்றி நான் ஃபுல்லாக ஐ டோன்ட் ஹேவ் அ டீட்டெயில் நோட்ஸ் டு ஷேர். இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்ட் சிம்பிளாக சொல்லப்போனால், ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் ரெஸ்டாரண்ட்டில் மெனு நிறைய இருக்கும். என்வி, வீகன், சூப்ஸ், சாட்ஸ் என்னெல்லாம் சொல்கிறாங்க. இன்றைக்கி வாலிபர்கள் பல மெனு எதிர்பார்க்குறாங்க. அவங்கள எல்லாருக்கும் ஒரே மெனு கவர் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொல்கிறதுல எல்லாத்துலேயுமே பாயிண்ட் இருந்தது. அது எல்லாமே ஆனால் டாக்மேட்டிக்காக இல்லை என்கிறத நான் கேட்ட அளவுக்கு நான் ஒரு இனிஷியலாக ஒரு இன்ஃப்ளூயன்ஸுக்கு வந்திருக்கேன். ஸோ ஐ ஹவ் நாட் அரைவ்ட் எனி கான்க்ரீட் கன்க்ளூஷன். ஆனால் நான் இட்ஸ் இன் மை மைண்ட், கீப் ஆன் மெடிடேட்டிங் அபவுட் தட். இது மறைமுகமாகவோ பகிரங்கமாகவோ கிறிஸ்தவ சபைகளை பற்றி தான் அந்த ஒரு டீச்சிங். அது ஒரு யூத் கேம்பில் நடக்கிற விஷயம்தான். இன்றைக்கி கிறிஸ்தவ வாலிப சமுதாயம் தான் அப்படி எதிர்பார்க்குறாங்க. உலக சமுதாயம் என்ன எதிர்பார்க்குதோ அது மாதிரி எதிர்பார்க்குறாங்க. உலக சமுதாயம் கூட எதிர்பார்க்காத நூதனமான இடைச்சொற்களான விஷயங்களை கிறிஸ்துவ வாலிப பிள்ளைகள் எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறது ஒரு தட்ஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த பாயிண்ட்ஸ் அண்டர் டிஸ்கஷன். இப்போ நான் உங்களுக்கு என் மனசாட்சிக்கு பங்கம் இல்லாமல், அதே சமயம் என்னுடைய தேவனுக்குமாக நான் உண்மையாக இருக்க, உங்களுடைய என்ன சொல்கிறது, முழுமையான சுகநலன் கரிசனை கருதி நான் உங்களுக்கு ஃபார் த பாஸ்ட் 8 years, அதுக்கு முன்னாடி நம்ம இன்டர்மீடியட் நானே மாறி எடுத்துருப்போம். உங்களுக்கு பிரயோஜனமானதை சொல்கிறேன். நடுநிலைமையிலேருந்து தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஐ ஆல்வேஸ் ட்ரை டு கட் அ பேலன்ஸ், கீப் அ பேலன்ஸ், மெயின்டைன் அ பேலன்ஸ். அந்த விஷயமே இந்த வசனத்தில் இருக்குது. இன்றைக்கினாலும் சரி, என்றைக்கினாலும் சரி, ஷார்ட்லி நீங்கள் குடும்பஸ்தர்களானாலும் மாற்று கருத்துக்கு இடம் இல்லை. நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாய், நீ, அதுதான் நம்முடைய ஹோல் ஃபோக்கஸ். God zooms in to your life. He separates you that you may not be ashamed. நீ வெட்கப்படாத ஊழியக்காரன். இன்றைக்கி வெட்கம் உலகத்தில் இல்லை. அதான் பெரிய கஷ்டம். வெட்கமே இல்லாத ஒரு உலகத்தில், வெட்கம், மானம், சூடு, சொரணையே இல்லாத ஒரு உலகத்தில், ஒரு கலாச்சாரத்தில் வெட்கத்தை பற்றி பேசுகிறவனுக்கு தான் வெட்கம். ஆக்சுவலாக இன்றைக்கி உங்கள் தரப்பில் நான் அந்த சைடில் உட்காந்து நான் கேட்டால், ஐ ஷுட் பி அஷேம்ட் ஆஃப் ஈவன் ஓப்பனிங் திஸ் மேட்டர் அண்ட் டிஸ்கஸிங். வெட்டி பேச்சார் வேறு இருந்தால் பேசுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது.
நான் அப்போ இதை எப்படி நான் பார்க்குறேன், இதை நான் வந்து 1979 என்னை ஊழியத்துக்கு, இல்லை 1978 என்னை ஊழியத்துக்கு டெடிகேட் பண்ணும்போது நானும் ஆறு பசங்க எங்களை டெடிகேட் பண்ணும்போது, குறிப்பாக பெனியல்லேருந்து 3 பேர், மற்ற ஊர்லேருந்து 3 பேர், அப்புறம் இன்னொரு செகண்ட் டெடிகேஷன் இருந்துச்சு சென்னையில். அது 18 பீப்புள் மிஷினரிஸாக பண்ணும்போது. அப்போது இந்த வசனத்தை தான் அந்த மூத்த ஊழியக்காரர் எங்களுக்கு கொடுத்தார். 2 திமோத்தி 2:15. இதுக்கு முன்னாடியும் சர்ச்சில் ரெகுலராக மெம்பராக இருக்கும்போது பைபிள் ஸ்டடீஸை கேட்டிருக்கோம். இட்ஸ் வெரி 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 யூஸ்ஃபுல், வெரி வெரி சேலஞ்சிங் ஸ்கிரிப்சர், very comprehensive scripture. It's a kind of tool, it's a weapon, it's a scriptural weapon. இதை நீங்கள் வந்து உண்மையாகவே ஒரு ஆயுதமாக உபயோகம் பல விஷயங்களுக்கு உபயோகம் பண்ணலாம். இதை வந்து நம்ம வழக்கம் போல் செக்குலர் ஸ்பிரிச்சுவல்னு சொல்லி தேவையில்லாமல் டைகாட்டமி பண்ணி ஒரு காரியத்தை யோசிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸ்ட்ரெயிட்டாகவே நிதர்சனமாக இந்த வேதத்தை எழுதின கடவுளாக இருக்கிறார். ஸோ இஸ் கடவுள், இஸ் a CEO, whatever it is. அவர் சொல்கிறார், பரிசுத்தாவின் மூலமாக, பவுல் மூலமாக ஒரு இளம் வாலிபன் தீமோத்தேயுக்கு சொல்கிறார். பவுலுக்கும் தீமோத்தேயுக்கும் ஜெனரேஷன் கேப், அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இன்றைய காலகட்டத்துக்கு ஆர்கியூமெண்ட்ஸுக்கு வரும்போது அதெல்லாம் கண்டிப்பாக எடுத்துக்க வேண்டிய விஷயம். என்ன தான் ஆர்கியூ பண்ணாலும் அது ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் பாயிண்ட். ஜெனரேஷனல் கேப். ஆக்சுவலாக பவுலுக்கு அவன் மகனேன்னு தானே கூப்பிட்றாரு, குமாரனேன்னு கூப்பிட்றாரு. ஸோ அந்த வயசு தான். ஸோ அப்பாவுக்கும் குமாரனுக்கும் சராசரியாக இன் ஆல் த கல்ச்சர்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் மினிமம் 16 to 20 years. ஒரு அம்மா அப்பா கல்யாணம் பண்ணுறாங்க வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்களே கல்யாணம் பண்ணுறீங்க, இப்போ நீங்கள் யூ வுட் ஹவ் கிராஸ்ட் யுவர் டீன்ஸ் டெஃபினெட்லி. அதுவும் இப்போ வந்து அந்த லா பிரகாரமாக நீங்கள் 21 ஆகணும், அடல்ட் ஆனால் தான் பாய்ஸ் பண்ண முடியும். கேர்ள்ஸ் 18 வரைக்கும் இன்னும் மெயின்டைன் பண்ணுறாங்க. சரி, ஸோ யூ ஹேவ் கேர்ள்ஸ் ஷுட் ஹவ் கிராஸ்ட் 18, ஜென்ஸ் ஷுட் ஹவ் கிராஸ்ட் 21. ஸோ உங்களுக்கு சராசரியாக நீங்கள் பெற்ற பிள்ளை உடனே நீங்கள் த வெரி ஃபர்ஸ்ட் இயர் காட் மேரி கெட்டிங் எ சைல்டுனா கூட 18 வருஷம் அம்மாவுக்கும் பிள்ளைக்கும், 21 வருஷம் அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் கேப் இருக்குது. 21 வந்து கீ பர்த்டேங்கிறது வந்து உலக கலாச்சாரத்தில் ஒரு ரெக்கக்னைஸ்ட் ஒரு இவெண்ட். ஆனால் ஜெனரேஷன்ஸ்க்கு வந்து ரொம்ப டிஃப்ரென்ஷியல் ஒப்பீனியன்ஸ் இருக்குது. 40 years சொல்லுவாங்க, இல்லைன்னா ஸோ அது நம்மளோட இஷ்யூ இல்லை. ஸோ இது வந்து கணிசமான இடைவெளி. அப்போது பால் தீமோத்தேயுக்கு கடிதம் எழுதும்போது ஆல்மோஸ்ட் டுவர்ட்ஸ் த ஃபேக் எண்ட் ஆஃப் ஹிஸ் லைஃப். அவருக்கு இவருக்கு மினிமம் 30 வருஷம்லாம் இருக்கிறது ரொம்ப சர்வசாதாரணம். 30 வயசு வித்தியாசத்தில் பவுலுக்கும் தீமோத்தேயுக்கும் இருக்கிறங்கிறது வித்தியாசம். ஒன்றும் பெரிய எக்ஸாஜரேஷனே கிடையாது. அப்படிப்பட்ட பவுல் தீமோத்தேயோடு பேசவும், தீமோத்தேயுக்கு சொல்லவும், தீமோத்தேயை நம்பவும், தீமோத்தேயை உருவாக்கவும் பால் வந்து பரிசுத்தாவியானவரால் பாரப்படுத்தப்படுகிறார். இப்போ நான் வந்து ரொம்ப கொஞ்சம் உண்மையாக சொல்லப்போனால், அதனால் ஏதாவது போய் எனக்குள்ளே இருக்குன்னு நினைக்காண்டா. எனக்கும் உங்களுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. எல்லாத்தையும் நான் அவங்ககிட்ட சொல்ல முடியாது, சொல்லலை, தேவையில்லாதனாலும் சொல்லலை. ஆனால் அவங்ககிட்ட சொல்லாத விஷயங்கிறது வந்து ரொம்ப ஆக்சுவலாக தேவையில்லாத விஷயமாக தான் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் உங்களை வந்து உங்கள் வயசுக்கு மிஞ்சி நிறைய காரியம் நம்பி ஃபார் த பாஸ்ட் 8 years நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறது உங்களுக்குள்ளே கொஞ்சமாச்சும் உண்மை இருந்தால் நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். டெஃபினெட்லி இது வந்து பெருமையும் இல்லை, தாழ்மை இல்லை. யூ ஆர் நாட் ஆஃப் மை வேவ் லென்த், யூ ஆர் நாட் ஆஃப் மை ஏஜ், யூ ஆர் நாட் ஆஃப் மை மெச்சூரிட்டி. உங்கள் லெவலில் இறங்கி நான் பேசுனால எனக்கு இம்மெச்சூராக இருக்கேன்னு வேணால் நீங்கள் யோசிக்கலாமா? அப்படி கிடையாது. உங்களால் எவ்வளோ எடுத்துக்கொள்ள முடியும், எவ்வளோ எடுத்துக்கணுங்கிறதுக்காக நான் இறங்கி சொல்கிறேன். அதனால் நான் ஒரு கொம்பேன், நீங்கள் ஒரு வம்பேன் அப்படிலாம் யோசிக்கிறதுக்கே இல்லை. அது மாதிரிலாம் இங்கே யோசிக்க மாட்டேன். பால் வந்து இந்த விஷயத்தை பரிசுத்தாவின் மூலமாக தீமோத்தேயுக்கு எழுதுகிறாருன்னா
அவரை பற்றி தீமோத்தேயை பற்றிய ஃபோக்கஸில் தீமோத்தேயிலேருந்து நீன்னு சொல்லிட்டு வர பார்க்கும்போது அப்படியே அந்த ப்ரொக்ரெசிவ் டெவலப்மெண்ட்டை நீங்கள் பார்க்குறீங்க. அப்படியே இன்னும் கிட்டக்க நெருங்கி வர்றாரு. அவனுடைய ஃபுல் மெச்சூரிட்டிக்கும் அந்த ஃபுல் கமிட்மெண்ட்டுக்கும் வளர்ச்சிக்கும் க்ரோத்தையும் எதிர்பார்த்து சொல்கிறாரு. எவ்வளோ மலையான்னு சொல்கிறாங்க, மலையாக நம்பி பரிசுத்தாவினர் பவுல் மூலமாக தீமோத்தேயுக்கு சொல்கிறாரு. அதில் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுற அந்த கான்செப்ட் வெட்கப்படாத, வேறு எந்த மார்க்கத்திலையும் வெட்கத்தை ஜெயித்த அவதாரங்கள் இல்லை. இப்போ அதுக்கெலாம் எனக்கு நேரம் இல்லை. எந்த மார்க்கத்தை எடுத்துட்டாலும் ரிலிஜியஸ் குரூப்ஸ், ஹியூமனிஸ்டிக் குரூப்ஸ் ஆர் ட்ரெடிஷ்னல் ரிலிஜியஸ் பிலீஃப்ஸில் வெட்கத்தை ஜெயித்த, வெட்கத்தை ஒரு தியானத்துக்கு, ஒரு கவனத்துக்கு கொண்டு வந்த மார்க்கங்களே இல்லை. ஏன்னா அவங்க எல்லாம் வெட்கங்கட்டவங்க. எகிப்து, பாபிலோனிய, மேதிய, பர்சிய, கிரேக்க, ரோம சாம்ராஜ்யம், மாபெரும் சாம்ராஜ்யம். அதுக்கு முன்னாடி கல் தோன்றாங்கிற மாதிரி மெசபொட்டேமியன் சிவிலைசேஷன், ஹரப்பா, மொஹெஞ்சதாரோ, இன்னுமே இந்த ஃபார் ஈஸ்டர்ன், யூரோப்பியன், வெஸ்டர்ன், என்ன கலாச்சாரம் இருக்குது, ஆங்கிலோ சாக்சன், என்ன கலாச்சாரத்தை எடுத்துக்கிட்டாலும் ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐம் நாட் வேஸ்டிங் மை டைம். ஏன்னா சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ட்ரெண்டில் எப்படிலாம் நம்ம தட்டி கழிக்கிறோம், எப்படிலாம் எஸ்கேப் ஆகிறோங்கிறதுக்காக சொல்கிறேன். வெட்கம் ஒரு சரியான விஷயங்கிறதுனால தான் நாம் ஆராதிக்கிற பிதா குமாரன் பரிசுத்தாவின் திரியேக தேவன் அவதார புருஷனாக இயேசுங்கிற வழியிலே வெட்கத்தை சுமந்து, வெட்கத்தை அடைந்து, நிந்தை அவமானத்தை அடைந்து அதை ஜெயித்தார். அதனால் நாம் ஆண்டவர் ஆணித்தரமாக, அதிகாரப்பூர்வமாக, அறிவுபூர்வமாக, உணர்வுபூர்வமாக, ஃபுல் லென்த்துக்கு, ஃபுல் ஸ்கோப், இதுக்கு மேலே ஒரு ஸ்கோப்பே இல்லை, அந்த அளவுக்கு நம்பிக்கை கொடுக்க முடியும். நீ வெட்கப்படாதவனாயிரு, நீ வெட்கப்படாதவளாயிரு. டோன்ட் யூ பி அஷேம்ட், யூ டோன்ட் ஹாவ் டு பி அஷேம்ட். வாட் இஸ் தேர் டு பி அஷேம்ட் ஆஃப் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒருத்தருக்கு அறிவும், அதிகாரமும், நிர்வாகமும், ரிசோர்ஸ்ஃபுல்னஸ் இருக்குமானா நாம் ஆராதிக்கிற தேவன். அதில் இந்த இடத்துல ஊழியக்காரன்னு சொல்லும்போது நாம் இந்த மாதிரி இந்த கிறிஸ்டியன் சர்க்கிள் பழகி போயிட்டோம். இந்த மாதிரி ஃபுல் டைம் சர்வெண்ட்டுங்கிறவன் அவன் ஃபுல் டைம் சர்வெண்ட் தான். ஆனால் அந்த மூல பாஷையின் அர்த்தம் அது மாத்திரம் இல்லை. there are many relatives matter is kind of servant. கடவுளுடைய சேவையில் நீ ஒரு சேவகன், நீ ஒரு பணியாள், யூ ஆர் அ லேபரர். இன்னும் அதுதான் பியூட்டிஃபுல் டிரான்ஸ்லேஷன். யூ ஆர் அ கோ லேபரர். நீ வெட்கப்படாத உடன் ஊழியனாக, வேலைக்காரனாக, வேலை செய்கிறதுக்கு, கடவுளுக்காக வேலை செய்கிறதுங்கும்போது உடனே இது எடுத்து வைக்கிறது இது மாதிரி தான் வேலை நினைக்காதீங்க. ஆண்டவருக்காக வாழ்வது, நம்பிக்கையில் இருப்பது, அந்த குரூப்பில், அந்த குழாமில் ஒரு நபனாக இருப்பது எல்லாமே இட்ஸ் ஆல் பார்ட் ஆஃப் தட் லேபர். இட்ஸ் ஆல் பார்ட் ஆஃப் த லேபர். ஒரு பெண் தாயாகும்போது ஷீ conceives the baby. From the day of conception she starts to hold the baby in her womb. She is laboring with another life, from the miniature form, from the embryonic form to the full-fledged boy or girl baby, and she is laboring to bring the child out. அதே சேம் திங் தான், இதே சேம் பிரின்சிபிள் தான். கிறிஸ்து நமக்குள்ளே உருவாகிறதுக்கு நாம் பிரயாசப்படுகிறோம். பாடு, பணி, ஈடுபாடு, என்கேஜ்மெண்ட், in terms of work, in terms of time, in terms of exchange, in terms of spending, in terms of being spent, வேலை, in terms of rest, then again labor, rest, eating, growing. க்ரோயிங்கில் இது இருக்கும், என்ன சொல்கிறது, பழுது இருக்கும், இல்லைன்னா வேஸ்டேஜ் இருக்கும், எல்லாமே ஐட்டம். இட்ஸ் அ பிக் டைம் சைக்கிள், ரியல் டைம் சைக்கிள், இட்ஸ் அ லைஃப் சைக்கிள். வேத வசனத்தை நம்ம உபயோகிக்கும்போது, வேத வசனம் நம்மளை உபயோகிக்கும்போது, வேத வசனத்தை நாம் உபயோகிக்கும்போது, வேத வசனத்துக்கு நாம் உபயோகமாகும்போது, வேத வசனம் நமக்கு உபயோகமாகும்போது, வேத வசனத்தை கொண்டு தேவன் நம்மை உபயோகிக்கும்போது, நாம் தேவனுக்கு உபயோகமாகும்போது
செலவாகிறது, தேய்மானம் ஏற்படுகிறது, கூர்மை ஏற்படுகிறது, மழுங்கி போகிறது. அந்த தேய்மானத்தின் மூலமாக திரும்பி அது ரீஷார்ப் பண்ணப்படுகிறது. இப்படிலாம் நீ வெட்கப்படாத ஊழியக்காரன். இப்போ நான் வந்து வெட்கத்தை மறந்து சொன்னால், ஆமாம், லாஸ்ட் நைட்டுன்னு எக்ஸாக்டாக சொல்ல முடியாது, லாஸ்ட் டே, நேத்திக்கு, ஸோ நைட்டுன்னா சொல்ல நேத்திக்கு, முந்தா நேத்திக்கு, ஃபார் பாஸ்ட் 2 or 3 days ஐ ஃபீல் ஸோ டிஸ்கஸ்டட் அபவுட் மீ. ஒரு மாதிரி ஒரு செல்ஃப் பிட்டினே வச்சுக்கலாமே. ரொம்ப நெத்தியடியாக சொல்லப்போனால், என்னடா உபயோகமாக இல்லை, என்னடா இப்படி வாட்ஸ் ஹேப்பனிங் இல்லை, இவ்வளோ டார்மெண்ட்டாக இருக்கும். அது திடீர்னு ஒரு பக்கம் யோசிக்கும், நன்றி இல்லாமல் இவ்வளோ வச்சுருக்காரு, நன்றியாரு அப்படின்னு மனசு சொல்லுது. ஒரு பக்கம் இப்படி இருக்குமே, இன்ஆக்டிவாக இருக்காங்க, இப்படிலாம் ஆக்டிவாங்க, என்னென்னத்தையும் யோசிச்சு. வெட்கம் எதை பற்றி இருக்கணும்? தேவன் எதை பற்றி வெட்கப்பட சொல்கிறாரோ அதை பற்றி வெட்கம் இருக்கணும். தேவன் எதை பற்றி வெட்கப்படாதன்னு சொல்கிறாரோ அதை பற்றி வெட்கப்படக்கூடாது. வெட்கப்பட வேண்டியதில் வெட்கப்படாமல் இருக்கிறதும், வெட்கப்படக்கூடாததில் போய் வெட்கப்படுறதும் கடவுளுக்கு பிரியமில்லாதது. இதில் ஏன்னா நாம் ஆராதிக்கிற தேவன் ஒருத்தர் மாத்திரம்தான் ஃபஸ்ட்டு நேக்கனஸே ஐடென்டிஃபை பண்ணது. அதனால தான் ஜெனசிஸ் ஓயாமல் படிக்கணும். ஃபஸ்ட்டு 5 chapters நீங்கள் படிக்கணும் அடிக்கடி. அவர் தான் சொல்ல, உனக்கு நிர்வாணின்னு சொன்னது யார்? who told you that you are naked அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அன்றைக்கி இருந்த டிக்ஷனரின்னு ஒன்று இருந்தால் அதில் வந்து அந்த வார்த்தையே இல்லை. இவனுக்கே தோணிச்சு, அந்த மாதிரி நான் சொல்லாத காரியத்தை நீ ஏன் யோசிக்கிற? அப்பா அவர் சொல்கிறார், நான் விலக்கப்பட்ட கனியை நீ சாப்பிட்டாயா? தெரிஞ்சிச்சா நீ நிர்வாணியம் இருக்குது அப்படின்னு கேட்கல. போகிறாரு, ரூட்டுக்கே போகிறார். எங்கே அதை பிடிங்கி எறியணும், எங்கே அதை ஸ்மாஷ் பண்ணணுங்கிற மூல காரணத்துக்கே போகிறார். நான் விளக்குன கனியை தின்னியா? அப்போது வெட்கப்படாத ஊழியக்காரனா எனக்கு உடனே கடவுள் கத்திரிக்கா, பைபிள், பிரசங்கம், சாட்சி, இதுதான் இட்ஸ் ஆல் பார்ட் ஆஃப் த கேம், இட்ஸ் ஆல் பார்ட் ஆஃப் த அஜெண்டா, இட்ஸ் ஆல் பார்ட் ஆஃப் த லேபர், இட்ஸ் ஆல் பார்ட் ஆஃப் த மினிஸ்ட்ரி. எஸ், அதை நம்ம வந்து டிஸ்பைஸ் பண்ணல. ஆனால் எடுத்தவங்க தான் அதை யோசிக்கக்கூடாது. அதை செய்யும்போது பட்டுப்படாமல் டீமாக போனால் தான் போவோம். 4 பேர் இவங்களும் வருவாங்க, இவங்களும் செய்ய மாட்டாங்க. ஒருத்தர் மாத்திரம் எப்போ பார்த்தாலும் இனிஷியேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, பின்னாடி கோரஸ் மாதிரி. வெட்கம் வந்து கூட்டத்துலேயும் கூட்டமாக வைக்கப்படலாம், தனியாக வைக்கப்படலாம். இப்போ இருப்பாளருக்கு இடையிலே வைக்கப்படலாம், ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிர்மறையாக வைக்கப்படலாம். வேதத்தினுடைய சில சவால்களுக்கு முன்னாடி நம்ம வைக்கப்படலாம், வேதத்தினுடைய சில உண்மைகளுக்கு முன்னாடி நம்ம வைக்கப்படலாம், வேதத்தினுடைய சில வரவேற்புக்கு முன்னாடி நம்ம வைக்கப்படலாம். இப்போ வெட்கத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு, அதை ஐடென்டிஃபை பண்ணிக்கிற, ரெக்கக்னைஸ் பண்ணிக்கிறதுக்கு நம்முடைய தகுதி இன்மை, இதுதான் ரொம்ப பேசிக் ஃபஸ்ட்டு ஸ்டோன், வெரி ஃபஸ்ட் ஸ்டோன், கார்னர் ஸ்டோன். தகுதி இன்மை. அதை வாசிக்கிறது மாதிரி கொஞ்சம் தொடர்ந்து முன்னாடி இங்கேருந்து வாசிப்போம். நம்ம வந்து ஆக்சுவலாக இதுலேருந்து இருந்தோம். பத்தாம் வசனத்திலிருந்து வாசிப்போம். ஆகையால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கிறிஸ்து இயேசுவினால் உண்டான ரட்சிப்பை நித்திய மகிமையோடு பெற்றுக்கொள்ளும்படி சகலத்தையும் அவர்கள் நிமித்தமாய் சகிக்கிறேன். இதெல்லாம் என்னால் சகிச்சிக்க முடியாதுன்னு சொல்லுவோம். 1008 விஷயங்கள் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கு ஒன்றை சகிக்க முடியும், இன்னொன்னத்தை சகிக்க முடியும். ஒரு சிலருக்கு, பலருக்கும் ஒரே காரியத்தை சகிக்க முடியாது. அப்படிலாம் இருக்குது நிறைய. அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான். ஆஸ் டேஸ் கோ பை, காமன் சென்ஸில், பொது அறிவிலே நமக்கு எல்லாம் தெரிய வர விஷயம். இந்த வார்த்தை உண்மை உள்ளது. என்னவெனில் நாம் அவரோடு கூட மரித்தோமானால் அவரோடு கூட பிழைத்தும் இருப்போம். கிறிஸ்துவோடு கூட வாங்கடா நம்மளும் போய் எவ்வளோ சாவம். போதவர் போகிறார், கெத்சமனைக்கு எருசலேம் போகிறேங்கிறாரு. தோமா அப்பயே கிண்டல் பண்ணார். ஆண்டவரே அங்கே போனால் நம்மளை கல்லறிஞ்சு வாங்கடா நம்மளும் போகலாம், அவர் என்ன சொல்ல போகிறேங்கிறாரு அப்படிங்கிற மாதிரி. அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். ஆளுகை செய்வோம்னு சொல்கிறதுலாம் நமக்கு மண்டையில் ஏறாது, பார்த்துக்கோங்க. ஆளுகை செய்வோன்னா அப்படி தான் அல்லாடுவோம்.
ஆனால் ஆளுகை செய்யறதுக்கு முன்னாடி அவரோடு கூட பாடுபடுவோங்கிறது நமக்கு சரியாக வராது. நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். இதெல்லாம் நீங்கள் வெட்கத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ஷேம், சென்ஸ் ஆஃப் ஷேம், மேட்டர்ஸ் ஆஃப் ஷேம், இவெண்ட்ஸ் ஆஃப் ஷேம், பிளான் ஆஃப் ஷேம், பர்பஸ் ஆஃப் ஷேம், measure of shame, being a person of shame, still be in service to God, still be in service of God. இப்போ உங்களுக்குள்ள ஆண்டவர் நல்ல இன்புட் கொடுக்குறாரு. என்றைக்கோ அது பயங்கரமாக உங்களுக்குள்ளேருந்து இது எக்ஸ்ப்ளோர்ட் ஆக போகுது. அதுக்காக நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உள்வாங்கிக்கோங்க. நீங்களே அப்பப்போ சந்தர்ப்ப சூழ்நிலை மெடிடேட் பண்ணுங்கள். நீங்கள் நினைக்கிற அந்த ஸ்பாட்டில் அந்த சுச்சுவேஷனில் தான் நீங்கள் ஹேண்டில் பண்ண முடியும்னு நினைக்காதீங்க. ரொம்ப ஈஸியாக கைவாக வந்துடும். அதனால் there is no menial job, there is no glorious job. எல்லா ஜாபும் ஜாபு தான். குழந்தையுடைய அசிங்கத்தை எடுக்கிறதும் வேலை தான். குழந்தைக்கு ட்ரெஸ் பண்ணி பெரிய அட்டகாசமாக அனுப்புறதும், இந்த ஃபேன்சி ட்ரெஸ்ஸில் மேக்கப் பண்ணுறதும் ஒரு வேலை தான். தண்ணி அதனால தான் ஜீசஸ் என்ன அளவுக்கு இறங்கி ஒரு நோட்டீஸ் பண்ணுறாருன்னா, சீஷனுக்கு நாமத்துக்கு ஒரு கலசம் தண்ணீரை கொடுக்குறோன்னு பதனை அடையாமல் போவதில்லை. என்னத்த பெருசாக ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து இதுக்கெலாம் போய் பத்திரிகையில் போட்டுருக்க முடியுமா அப்படின்னு நினைக்கல. இல்லைப்பா, அதையும் தான் அவசியத்துக்கு ஒருத்தன் எடுத்து கொடுக்குறான் இருந்தால் ரொம்ப பெரிய விஷயம்ப்பா, ரொம்ப நன்றிப்பா. அதனால தான் திருவள்ளுவர் யாரோ சொல்கிறான், காலத்தினால் செய்த உதவி சிறிதெனினும் ஞாலத்திலும் மான பெரிது. A timely help. God never despises humble beginnings. இது பெரிய ஐடென்டிட்டி கிரைசிஸுங்கிறது நமக்கு தெரியுதுல்ல. என்ன அளவுக்கு தெரியுதோ, என்ன ஒரு ஸ்பெக்ட்ரத்தினுடைய ஒரு ஃப்ராக்ஷனில் தெரியுதோ, டிகிரிஸில் தெரியுதோ, அந்த ஐடென்டிட்டி கிரைசிஸை ஜெயிக்கிறதுக்கு இந்த உண்மையெல்லாம் உங்களுக்கு தெரியும். வெட்கம் ஐடென்டிட்டி கிரைசிஸில் ஒரு மையமான ஒரு விஷமமான ஒரு காரியம். அதை நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா ஐடென்டிட்டி கிரைசிஸே இருக்காது. ஹூ ஆம் ஐ, வாட் ஆம் ஐ எல்லாருக்கும் தோணும். எவ்வளோதான் பிரசங்கம் பண்ணாலும் பேசினாலும் தியானித்தாலும் வரும். அவள் பழிச்சின்னு இதெல்லாம் ஞாபகம் கொண்டு வந்தோம். இப்போ சொல்கிறார், நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் அது உண்மையுள்ளவராக இருக்கிறார். அதுதான் நமக்கு பெரிய இன்க்ரீடியன்ட். கடவுள் உண்மையுள்ளவராக இருக்கிறார். உண்மை தான் வெட்கத்தை ஜெயிக்கும். அதனால் உண்மைக்கு இப்போ எனக்கு இந்த அக்குபஞ்சர் டாக்டர் போடுறாரு, சொல்லுவார், அடிக்கடி சொல்லுவார், ஒரு இடத்துல ஒரு ஸ்பாட்டில் ஊசி போட்டால் அது 9 வேலை செய்யும் பாஸ்டர் ஐயா அப்படின்பாரு. நான் அவரை கிண்டல் பண்ணி கேட்பேன், என்னென்ன வேலை செய்யுது சொல்லுங்கள், ஷார்ட் லிஸ்ட் பண்ணுங்கள், எனக்கு தெரியும். ஏதாவது மிஸ் ஆனால் வேறு இடத்துல போடுங்க, அதையும் சேர்த்து செய்யட்டும். அது ஒரு 6 வருஷமாக விடுறதே இல்லை. அது மாதிரி யோசிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை உண்மை பல வேலையை செய்யும். உண்மை செய்யக்கூடாத ஒரு வேலை, பொய் செய்யக்கூடாத ஒரு வேலையை உண்மை செய்யும். பொய்யால் எல்லா வேலையும் செய்ய முடியாது. அதுதான் பெரிய உண்மை. பொய்யால் எல்லா வேலையும் செய்ய முடியாதுங்கிறது தான் உண்மை. பொய்யால் ஒரு வேலையை செய்ய முடியாதுங்கிறது இன்னும் பெரிய உண்மை. பொய் குறிப்பிட்ட வேலையை செய்யவே முடியாதுங்கிறது இன்னும் பெரிய உண்மை. பொய் வேலையே செய்யாதுங்கிறது ரொம்ப 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 பெரிய உண்மை. இப்படிலாம் பார்க்கணும். ஸோ தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அது ஸ்லோகம் மாதிரி சொல்லணும். God is faithful. Faithfulness is the biggest nuclear bomb against shame and shame-related matters. Shame-related matters. இன்றைக்கி இருக்கிற மாடர்ன் ட்ரெண்டில் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. we are not going to go into that. அவர் தம்மைத்தாம் மறுதலிக்க மாட்டார். அது இன்னும் சப்போர்ட்டிவ் தெரப்பி. அவர் தம்மைத்தாம் மறுதலிக்க மாட்டார். தேவன் உண்மையில் இருக்கிற அதுவே எதேஷ்டம். ஆனால் தம்மைத்தான் மறுதலிக்க மாட்டார். God will not deny himself. God will not deny himself. உண்மையை சொன்னால், ஆமாம் சொன்னேன், நான் தான் சொன்னேன், இதுதான் சொன்னேன், அப்படி நின்று பதில் கொடுக்குறார். நான் என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கணும்னு நின்று நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறான்னு கேட்குற தேவன். ஸோ
தட்ஸ் a very powerful point to note. இவைகளை அவர்களுக்கு நினைப்பூட்டி ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் கேட்கிறவர்களை கவிழ்த்து போடுகிறதுக்கு ஏதுவான வாக்குவாதம் செய்யாதபடிக்கு கர்த்தருக்கு முன்பாக அவர்களுக்கு எச்சரித்து புத்தி சொல்லு. அந்த ஆம்பியன்ஸில், அந்த கான்டெக்ட்ஸில் தான் நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாக இரு. என்ன மாதிரி விஷயத்துலலாம் வெட்கம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படி அது திட்டுத்தனமாக பக்க வழியாக நுழையும். ஒன்றுக்கு பிரயோஜனம் இல்லாத கேட்கிறவர்களை கவிழ்த்து போடுறதுக்கு எதுவான வாக்குவாதம் செய்வாங்க. இன்றைக்கி இங்கே கேட்டேன், அங்கே கேட்டேன், அந்த ஊரில் சொன்னாங்க, இந்த நாட்டில் அப்படி இருக்குது, இந்த நாட்டில் அப்படி இருக்கு. யார் எப்படி இருந்தானே, உனக்கு நியமிக்கப்பட்ட விஷயம் என்ன, உன்னுடைய சக்தி என்ன, உன் திறமை என்ன, உன்னுடைய என்டவுமெண்ட் என்ன, நேச்சுரல் என்டவுமெண்ட் என்ன, ஸ்பிரிச்சுவல் என்டவுமெண்ட் என்ன, டிவைன் என்டவுமெண்ட் என்ன, உன்னுடைய அக்வயர்டு என்டவுமெண்ட் என்ன, உன்னுடைய டேலண்ட் என்ன, உன்னுடைய ஸ்பாட் என்ன, உன்னுடைய வாட் கைண்ட் ஆஃப் ஸ்பீஷீஸ் ஆர் யூ, வாட் இஸ் யுவர் ஸ்பெஷாலிட்டி, இதெல்லாம் தான் நீங்கள் ஜூம் பண்ணணும். ஏன் வெட்கம் வருது? ஒப்பிட்டு பார்க்கறனால. கடவுள் எல்லாரையும் ஒப்பில்லாதெல்லாம் படைத்திருக்கிறார். அது நமக்கு ஒரு தீராத ஒரு $1,000,000 கொஸ்டின் இருக்குது. 10 வருஷம் அமைதியாக இருந்துப்போம், 11ஆம் வருஷம் கிண்டிக்குவோம். அவனை போல இல்லையே, 10 வருஷம் வேணா போச்சு. அவன் 10 வருஷத்தில் எங்கே போயிட்டான் பாரு. இப்படியே வேண்டாம். இந்த 11ஆம் வருஷத்தில் புதிய ஒரு ஜேர்னி ஆரம்பம் பண்ணி எங்கே போகணுமோ போகலாம். அதில் கால சமயத்தை, சௌக்கியத்தை, திறமை விரயம் பண்ணாமல் போனால் போதும். ஸோ இதுலேருந்து நம்ம லைஃப் சயின்ஸுக்கு வேண்டிய விஷயத்தை தான் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாக. கிறிஸ்துவம் நம்ம வாழ்க்கையில் இன்டென்ட் பண்ணுறதுக்கு இப்போ பார்த்தாலும் இந்த ரிலீஜியஸ் எக்ஸசைசஸ் மாதிரி விஷயங்களா உபயோகம் பண்ண யோசிக்கிறது தவறான ஆப்ஷன். சூப்பர் நேச்சுரலாக யோசிக்கிறதுக்காக தான் நம்முடைய ரிசோர்ஸ்ஃபுல்னஸ் ஃபெயில் ஆகும்போது, நம்மளோட ஸ்ட்ரென்த் ஃபெயில் ஆகும்போது அந்நிய பாஷையில் பேசுகிறது, பரிசுத்தாவியை சார்ந்து வாழ்கிறது, வேத வசனத்தை அறிக்கை பண்ணுறது, ப்ரொக்ளைமிங் த வேர்ட் ஆஃப் காட், proclaiming a promise or proclaiming a principle given in a particular scripture. அதை நீங்கள் சொல்லும்போது, இயற்கையின் மேலே சொல்லும்போது, செயற்கையின் மேலே சொல்லும்போது, மிருகத்தின் மேலே, மனுஷன் மேலே சொல்லும்போது, அசுத்தாய் மேலே சொல்லும்போது, 4 விதமான வல்லமைகள் மேலே சொல்லும்போது தேவன் கிரியை செய்வார். எல்லாருமே கார்ப்பரேட் ஹெட்ஸ் எல்லாமே ஹைலி எஜுகேட்டட், அங்கே போய் எப்படி சொல்கிறதுனா, நீ மனசில் பேசலாம். எல்லாம் இட்ஸ் a spiritual matter. Nobody can see into it. No X-ray or any kind of laser can get into a heart. அங்கே நம்ம வெட்கப்படக்கூடாது. லெட் மீ திங்க் ஃபார் அ மோமெண்ட் சொல்லலாம். நீ அந்த மேட்டரை தான் திங்க் பண்ணுறேன்னு அவங்க நினச்சிட்டுருப்பாங்க. நீ ஆண்டவர்கிட்ட பேசலாம், சொல்லிவிட்டு பளிச்சுன்னு பதில் சொல்லலாம். ஆண்டவர் சமயத்துக்கு ஏற்ற புத்தியை தருவார், வார்த்தையை தருவார். யூ கேன் சிம்ப்ளி ஓவர் கம் த ஆர்குமெண்ட். யூ கேன் சிம்ப்ளி கிவ் அ நியூ கவுன்சில். நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாய். இப்போது அந்த தர்க்கம், அந்த கேட்கிறவர்களை கவிழ்த்து போடுறதுக்கு ஏதுவானது. கவுத்துறாங்களே பிக் பாஸ், டிக்டாக்கு, இமோஜிஸ். இன்றைக்கி சொல்கிறாங்க, அந்த நான் நீ காலையில் சொன்னேன்னா அதான் இந்த மாதிரி சொல்கிறாங்க, இமோஜிஸை நம்பி வாழ்கிறோம். வாட் அ பெயின்ஃபுல். இன்றைக்கி வாலிப சமுதாயம் பயங்கர காயத்தில், பயங்கர வேதனையில் இருக்கிறீங்க. வெளியே காமிச்சிக்காமல் அதான் இமோஜி. நான் உங்களுக்கு சிரிக்க தேவையானாலும் ஒரு ஸ்மைலி அனுப்பிடுறது. அது சிரிக்கிறதோ அழுதோ யாருக்கு தெரியும் சாமி. ஆல் த டைம் ஓடி ஒளியிருது. ரொம்ப தூக்கம் வருதுறான், என்னடா இப்போ தூங்க முடியாது அவன் சொல்ல. உடனே அவனை தூங்க முடியுன்னு சொன்னால் பாஞ்சிருவான்ப்பா. திடீர்னு தூங்குற புளியை கிளப்பி விட்டவன் அவர் இமோஜி அனுப்பிச்சிட்டான். அவன் அதை செல்ஃபோனை குத்த முடியும். ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் எஸ்கேப்ஸ். அப்போது வெட்கம் எதுலேருந்து வருது? கோழைத்தனத்துலேருந்து வருது. ஸோ கோழைகள் தான் வெட்கப்படுவாங்க, தைரியசாலிகள் வெட்கப்பட மாட்டாங்க. அசட்டு தைரியம் வேறு, உண்மையான தைரியம் வேறு. ஓகே, ஸோ நீ வெட்கப்படாத வெட்கப்படாத அதை தான் ரொம்ப யோசிக்கணும். நான் இன்னும் அன்பாக கேட்குறேன், நீங்கள் எவ்வளோ சின்ன சின்ன சிறுவாடு பெருவாடுங்கிற மாதிரி சேவிங்ஸில் ஒரு ஒத்தவாக்கிய அகராதி வாங்குங்க. கன்கார்டன்ஸ் தமிழ்லையோ இங்கிலீஷ்லேயோ வாங்குங்க. ஓகே, இல்லை நீங்கள் செலவு பண்ண அவ்வளோ கன்ஃபியூஸாக இருந்தீங்கன்னா உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் மூலமாக இந்த கூகுளில் போய் பைபிள் ஃப்ரீ ஆஃப்லைன்
ஃப்ரீ பைபிள் கன்கார்டன்ஸ் அடிங்க, எதாவது ஆப் வரும், அதுலேருந்து நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த பிடிஎஃப் போட்டு நோண்டிட்டு இருக்க முடியாது, அத்தனை பேஜ் will run to some hundreds and hundreds of pages which will be tiresome. ஸோ அது மாதிரி பண்ணி நீங்கள் வெட்கம், ஷேம், ஸ்கிரிப்சர்ஸ் ஆன் ஷேம் நீங்கள் அடிக்கலாம். அடிச்சிங்கன்னா அது வாட்டுக்கு அது வாட்டுக்கு இஷ்டத்துக்கு அங்கே இருக்கிற வசனம்லாம் கொட்டி தரும். நீங்கள் தான் பொறுக்கி எடுக்கணும். நீங்கள் தான் பொறுக்கி எடுக்கணும். உங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலையை பார்த்து, உங்கள் மனநிலையை பார்த்து வசனத்தை பொறுக்கி எடுத்து தியானிக்கணும், உச்சரிக்கணும். கான்டெக்ட் முன்னே பின்னே 2 வசனம் பார்த்தீங்கன்னா கேன் கம் அவுட் ஆஃப் எ மெஸ். ஸோ இந்த 2 or 3 டேஸ்க்குள்ளே எனக்கு அப்படி இருந்தபோது நான் தான் யோசித்தேன், இப்போ நான் வந்து கவலைப்படுறதுக்கு என்ன 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 நியாயம் எனக்கு இருக்குது அப்படின்னு யோசிக்கும்போது எதுவுமே இல்லை. எல்லாமே அவருடையது. ஓயாமல் இத்தனை வருஷமாக அதை பிரசங்கம் பண்ணுறேன். நான் இப்போ ஊருக்கு பிரசங்கம் பண்ணிவிட்டு நான் இப்போ என்னத்தை தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு இப்படி உட்காந்துருக்கிறதுக்கு என்ன யோகிதை இருக்கா? இன்னும் தான் அவரை நான் துக்கப்படுத்துகிறேன், இன்னும் தான் நான் நன்றிக்கேடாக இருக்கிறேன், இன்னும் தான் நான் அவிசுவாசத்துக்கு இடம் கொடுக்குறேன், இன்னும் தான் சாத்தானுக்கு இடம் கொடுக்குறேன் அப்படின்னு நினச்சி விடுதலை ஆகியிருக்கேன். ஆனால் நான் சொல்கிறேன், கவனிங்க, இந்த வெட்கம்ங்கிற அது ஒரு வெப்பன் ஆல்சோ. அதுவும் நம்மளை காயப்படுத்திடும். அது காயப்படுத்துறது வந்து வெட்டு காயமாக இருந்தால் ஆற்றிடலாம், அது ஊமை காயப்படுத்திடும். ஊமை காயம் வந்து ஆறத்துக்கு டேக்ஸ் டைம். வெட்டு காயம் சொன்னேன். இரத்த காயங்கிறது வந்து கிளாட், பிளட் கிளாட். கோச்சிக்கணும், உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். கொஞ்சம் ஸ்கின் வந்து ஃபேராக இருந்தால் ரத்த காயம் நல்லா தெரியும். அந்த இடம் வந்து கன்னி போயிருக்கும், இதை பிளாக்கிஷாக, ப்ளூயிஷாக, இல்லைனா க்ரீனிஷாக மாறி இருக்கும். டார்க் ஸ்கின் உள்ளவங்களுக்கு அது தெரியாது. ஆனால் தே வில் கோ த்ரூ பெயின். திடீர்னு அந்த இடத்த ஏன்னா உள்காயம், அது ரத்தம் கட்டியிருக்கு. அது ரிலீவ் ஆகிறதுக்கு என்ன தான் ஒத்தடெல்லாம் கொடுத்தாலும் அது ரிலீவ் ஆகிறதுக்கு 2 நாள் ஆனால் 2 நாள் தான் ஆகும். மந்திரத்துலலாம் அப்படிலாம் மறையவே டேக்ஸ் டைம். வெக்கம் வந்து ஊமக்காயம் ஏற்படுத்தும். ஊமக்காயம் வந்து அந்த சம்பவத்தையும் அந்த விஷயத்தை பொறுத்து இருக்குது. ரிலேஷன்ஷிப்னால் உண்டான வெக்கமாக இருந்தால், மானிட்டரி இஷ்யூனால் உண்டான வெக்கமாக இருந்தால், குறிப்பாக செக்ஷுவல் மேட்டர்ஸில் ஏற்பட்ட வெக்கமாக இருந்தால், டேக்ஸ் குவைட் அ லாங் டைம் கெட் ரிலீவ்ட். அவசியமாக இல்லை, சைக்காலஜி ப்ராப்ளம். பரிசுத்தாவினுடைய துணை அங்கே இருக்குது, ஆண்டோட அபிஷேகம் அங்கே இருக்குது, கர்த்தருடைய வார்த்தை இருக்குது. ஆனால் அதை எக்ஸசைஸ் பண்ணணும். நேச்சுரல் தெரப்பி இருக்குது, ஆலோபதி இருக்குது, ஹோமியோபதி இருக்குது, ஆயுர்வேதா இருக்குது. அது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான மொடாலிட்டிஸ் இருக்குது. அப்போ பரிசுத்தாவினர் கொடுக்குறது இலவசம், குவிக் ஃபிக்ஸாக இருக்கும். ஆனாலுமே அதுக்குரிய காரியத்தை நம்ம செய்தால் we can come out of that mess, we can come out of that shame, we can come out of that shame. ஞாபகம் வருது இப்போ திடீர்னு. நான் அவ்வளோ ஸ்மோக்கராக இருந்தபோது, செயின் ஸ்மோக்கராக இருந்தபோது, கர்த்தர் என்னை அந்த ஸ்பிளிட் செகண்டில் விடுதலை செஞ்ச அடுத்த நாள்லேருந்து நான் வந்து என்னை யாரும் நம்பலை. நானுமே என்னை முழுசாக நம்பலை. நானா அப்படிலாம் கூட இப்படி தான் யோசிச்சுருப்பேன். ஆனால் என்னால் கண்டிப்பாகவே விடுதலை ஆனது தான். திரும்பி அந்த பக்கம் திரும்பவே முடியல, ஒன்றும் பண்ணவே முடியாது. ஆனால் என்னை நம்பவே இல்லை, நீ சும்மா சொல்கிற, நானே செலவு பண்ணிப்பேன், என்ன போச்சு. ஆனால் ஃபஸ்ட்டு வந்து அந்த ஜனத்து மத்தியில், என் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் போகிறதுக்கு எனக்கு ஒரு இன்ஹிபிஷன் இருந்துச்சு. அதைரியம் கிடையாது. என்னை நம்புவாங்களா, என்னை ஏற்றுக்குவாங்களான்னு. அப்புறம் பார்த்து இவங்க என்னை ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காதங்க விஷயமே இல்லை. நான் இதில் படாத பாடுபட்டு சாமி பார்த்து தெய்வாதமாக விடுதலை பண்ணியிருக்காரு, லெட் மீ என்ஜாய் மை ஃப்ரீடம் சொல்லிட்டு அந்த ஃபோக்கஸை மாற்றின உடனே என் லைஃப் இன்னை வரைக்கும் ஓடிட்டே இருக்குது பிரமாதமாக. அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் வித்தியாசப்படுத்தி பார்க்கணும். ஸோ இந்த வெட்கம் வந்து நான் சொன்னேன், இப்போ ஒரு ஸ்மோக்கிங்லேருந்து விடுதலையான, ஸ்மோக்கிங்கில் இருந்தபோது இந்த வெட்கத்தை எல்லாத்துக்கும் அப்ளை பண்ண முடியாது. ஒவ்வொரு விதமான வெட்கம் ஒவ்வொரு விதமான துக்கத்தை கொடுக்கும், ஒவ்வொரு விதமான நட்டத்தை கொடுக்கும், ஒவ்வொரு விதமான காயத்தை ஏற்படுத்தும், ஒவ்வொரு விதமான அதைரியத்தை ஏற்படுத்தும், அவநம்பிக்கை ஏற்படுத்தும், எரியிற கொள்ளியில் எண்ணெயை விடும். அதாவது கோழைத்தனத்தை நல்லாலாம் முடியாது, விடுதலை பற்றியா அமைதியாக அடக்கி வாசி
ரொம்ப தெரிஞ்சிட போகுது அப்படிலாம் சொல்லுவோம். எனக்கு இன்னைய வரைக்கும் 100க்கு 1000% கிடையாது. அந்த அளவுக்கு எனக்கு தாகம் இருக்குது. எனக்கு இன்னும் அதை என்ஜாய் பண்ணணும்னு ஆசை. குமாரன் விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலையாக்கி. He whom the Son sets free, he is free indeed. I want to enjoy to the core. குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலையாக்கி. Know ye the truth and the truth shall set you free. சத்தியத்தையும் அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். 3வது, கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே விடுதலை உண்டு. இந்த 3மே என்னை பொறுத்த மட்டும் உலகத்தில் எத்தனையோ பேர் என்ஜாய் பண்ணி வெளிப்படையாக சொல்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பொறாமையாக இருக்குது. ஆனால் அவங்களுடைய காரியம் என்ன இருக்குங்கிறத இன்னும் பிடிச்சிட்டு நம்ம யோசிக்க வேண்டாம். ஆனால் என்ஜாய் பண்ண அளவுக்கு அந்த டிரான்ஸ்பரன்சி வந்துடும், வெளிப்படைத்தன்மை வந்துடும். வெட்கம் நம்ம விட்டு போயிடுச்சுன்னா வெளிப்படைத்தன்மை வந்துடும். நமக்கும் கர்த்தருக்கும் இடையிலே இயேசு மாத்திரம்தான் இருப்பார், பரிசுத்தம் மாத்திரம் இருக்கும், வசனம் மாத்திரம்தான் இருக்கும், விசுவாசம் என்கிற சுவாசம் மாத்திரம்தான் இருக்கும், வேறு எதுவுமே வராது. நம்ம மெஷர்டு அளவாக தான் ஆண்டவர் அனுபவிச்சிருக்கோம், அளவாக தான் அனுபவிச்சிருக்கோம், அளவாக தான் அனுபவிக்கிறோம், அளவாக தான் அனுபவிக்க ரொம்ப அப்படி இப்படியே பண்ணிகிட்டு இருக்கோம். அளவில்லாமல் கடவுளை அனுபவிக்க கொள்ள ஆசை, உலகம் கொள்ளாத ஆசை. ஆனால் ரொம்ப அளந்து தான் கடவுளை அனுபவிக்கிறோம். ஏற்றுக்க முடிஞ்சால் ஏற்றுக்கோங்க, அதுதான் உண்மை. ஆனால் அளவில்லாமல் அவர் நீங்கள் அனுபவிக்க ஆசைப்பட்டீங்கன்னா she will be a victor over matters of shame. அப்படி தான் வெள்ளைக்காரங்க அனுபவிக்கிறாங்க. அவங்க இருக்கிறதுலே உலகமே காரி துப்புற மாதிரி, வாந்தி பண்ணிக்கிற மாதிரி பொறுக்கித்தனத்தில் இருப்பாங்க. விடுதலை ஆகிட்டாங்கன்னா அடுத்த ஒரு எக்ஸ்ட்ரீம் போயிடுவாங்க. எப்போ என்ன ஆண்டவருக்காக எப்படி வேணால் செலவழிப்பாங்க. இப்போ இந்த இந்தியன்னஸ், தமிழியன்னஸ் அதுவுமே ஒரு மேட்டர் தான். வெட்கத்தை பொறுத்த மட்டும் தமிழ் கலாச்சாரத்தில் பூசி உலக கலாச்சாரமும் இருக்குது, மாய்மால கலாச்சாரம் இருக்குது. ஆதி தமிழர்கள் அப்படி இல்லைன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்மளுடைய பெரிய பெரிய இஷ்யூஸ் இல்லை. ஆனாலுமே அந்த ரூட்ஸ் இங்கே அங்கே இருக்குது. அப்புறம் நம்ம இப்போ இருக்கிற ஒரு துக்கமான காரியம், we are in a pseudo culture. எந்த கல்ச்சர்லையும் இல்லை. நம்ம வெஸ்டர்ன் கல்ச்சர் இல்லை, இந்தியன் கல்ச்சரில் இல்லை, நார்த் இந்தியன் கல்ச்சர் இல்லை, தமிழின் கல்ச்சரில் இல்லை. We have our own culture. We are not in Christian culture. We are not in Vedic culture. கிறிஸ்டியானிட்டியில் நம்ம சர்ச்சியானிட்டியில் தான் இருக்குது. ஒவ்வொரு சர்ச்சும் ஒவ்வொரு சர்ச்சியானிட்டி, ஒவ்வொரு சர்ச்சும் ஒவ்வொரு டிசைனில் இருக்குது. ஒவ்வொரு சர்ச் கான்செப்ட், ஒவ்வொரு சர்ச் அப்ரிங்கிங், ஒவ்வொரு சர்ச்சுடைய ஃபோக்கஸ், ஒவ்வொரு சர்ச்சுடைய ட்ரஸ்ட்டு, விஷன் அண்ட் மிஷன் கேஸ்டிங், அதில் தான் ஜனங்க they are growing. சில சபைகள்லாம் மாதிரி சிரிப்பாங்க, எப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க, ஐயோ இப்படி பண்ணுறீங்களே, தப்பு இல்லை, யார் சொன்னால் அதெல்லாம் தப்புன்னு அப்படின்னு நினைப்பாங்க. புரியுதுங்களா? அப்போ நம்ம திரும்பி எங்கே தான் போனோம்? டு த வெரி பர்சன் ஆஃப் ஜீசஸ், டு த வெரி கோர் ஆஃப் காட்ஸ் வேர்ட். அங்கே போனால் தான் வெட்கத்தை நம்ம ஜெயிக்க முடியும். வெட்கப்படாத ஊழியக்காரனாயும், ஏன்னா அந்த வேலைக்காரனாயும், வேலையை கண்டு அஞ்சக்கூடாது. கார்ப்பரேட் ஆஃபீஸில் நம்ம யார்? வேலைக்காரன். நீ டீம் லீடர்னு சொன்னால் நீ யார்? சொல்ல மாட்டேங்கிறீங்களா? வேலைக்காரன். You are a worker under that authority. Maybe you are given a designation. The designation does not make you a boss. It makes you more efficient worker. You are going to extract work. அது இன்னும் பெரிய வேலை. இன்னொருத்தண்ட வேலை வாங்குறது பெரிய வேலை. அதுக்கு நம்மளே வேலை செஞ்சிடலாம். ஆமாவா? ஸோ ஒர்க்கர், a worker that need not be ashamed அப்படின்னு டிரான்ஸ்லேஷன். வேலை செய்கிறது, வேலை வாங்குறது. இப்போ நீ வேலையை கண்டு நீங்கள் மிரண்டிங்கன்னா வெட்கம் திருட்டுத்தனமாக பின்னாடி வருது, முந்தாணி மாதிரி வருது. ஆமாம், வேலை கம்மிஸ் மாதிரி வருது. வேலையை கண்டு பயப்பட்டிங்கன்னா வேலை ஆகாது. வேலை ஆகலைன்னா unfulfilled desires will cause shame. Unwarranted poking our nose into issues will cause us shame. புரியுதா? தனக்கடாத வழக்கிலே தலையிடுகிறவன்
நாய் காதை பிடித்து இழுக்கிறவனுக்கு சமானன்னு பைபிள் தான் சொல்லியிருக்கு. நம்ம வீட்டில் வளர்க்குற நாய் தான். சும்மால காதை பிடிச்சி இழுத்து பார்த்து பார்த்து பாருங்கள், உருன்னு மரியாதை உருன்னு சொல்லி விட்டுரும். அடுத்தன்னா படம் கிடச்சிடும். ஸோ பார்த்துக்கோங்க, வெட்கப்படாத வேலைக்காரனாயும் வேலைக்கு மிரளக்கூடாது. வேலையை நீங்கள் பிரிக்கக்கூடாது. இது நல்ல வேலை, அது கெட்ட வேலை, இது உயர்ந்த வேலை, இது தாழ்ந்த வேலை, இது நல்ல வேலை, அப்படியெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடாது. நீங்கள் வேலை செய்ய ஆயத்தமாக இருக்கணும். இயேசு கிறிஸ்து வேலை செய்ய ஆயத்தமாக இருந்ததுனால தான் சிலுவை வரைக்கும் போனார். சிலுவைக்கு அப்புறம் எல்லாமே ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிடுச்சு. பாதாளத்துக்கு போனார். பாதாளத்துலாம் போகலாமா? இட்ஸ் நாட் அ பிளேஸ் வேர் சன் ஆஃப் காட் ஷுட் கோ, பட் ஹீ கேன் அலோன் கோ. ஹீ அலோன் கேன் கோ டு சச் அ பிளேஸ். அவர் தரம் என்ன? அவர் இந்த பரலோகத்தின் ஆம்பியன்ஸ் என்ன? பாதாளம் என்ன? வாட் இஸ் இட்? என்ன பிளேஸ் அது? கட்டர், மோசம், சாக்கடையில் மோசமான சாக்கடை. பட் ஆனால் வேலையாகிறதுக்காக வேலை நிமித்தம் போனார். லெட் மீ கோ அண்ட் சீ சாக்கடை அவி இட்டிஸ் போல வேலையை செய்யறதுக்காக போனார். மரணத்தை நாசம் பண்ண போனார், சங்கிலியை உடைக்க போனார், சாபத்தை முறிக்க போனார். அந்த வெக்கத்துடைய அந்த பேங், அந்த கொடுக்கு விண்ணுன்ற அந்த வீரியத்தை முறிக்க போனார், விஷத்தை முறிக்க போனார். அங்கே போய் அவர் கூட்டம் நடத்தி ஜாலியாக இருக்கல, போனாரா பறித்து கொண்டான்னு சொல்லக்கூடாது, உரிந்து கொண்டார். பாதாளத்தின் திறவுகோலை, மரணத்தின் திறவுகோலை உரிந்து கொண்டார், பறித்து விட்டார். Snatched the keys of death and Hades. So he was not lingering any narrow moment than it was required. அப்போ நீ வெட்கப்படாத வேலைக்காரனாக. இதை பற்றி நீங்கள் நல்லா ஹோம்ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரே நாள்லாம் செஞ்சிடவே முடியாது. எனக்கு தெரியாது, அதெல்லாம் நீங்கள் ரொம்ப ஹை ஸ்கில் பீப்புளாக இருந்தால் செய்யுங்க, அது ரொம்ப சௌகரியம். திரும்பி ரிவைஸ் பண்ண நிறைய இருக்கும். அந்த மைண்ட் அப்படியே கிளியராக பாருங்கள். அந்த மேகம், நல்ல மேகமூட்டமானது நீண்டு போனால் நீல வானத்தை பார்க்கலாம். அப்படியே இன்ஸ்பைரிங்காக இருக்கும், பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஒரு ஸ்ட்ரீக் ஆஃப் க்ளவுட் கூட இல்லாத கிறிஸ்டல் கிளியரான மேகத்தை நீங்கள் பார்க்கணும், நீல வானத்தை. இட்ஸ் அ பியூட்டி, இட்ஸ் அன் எவர்லாஸ்டிங் பியூட்டி. அந்தமான் தீவில் நீல் ஐலண்ட் ஒன்று இருக்குது. சீயே கிளாஸ் மாதிரி கிறிஸ்டல் கிளியர், சீ த்ரூவை பார்க்கலாம், போட்லேருந்தே பார்க்கலாம். அதுவும் அந்த மாதிரி கிறிஸ்டல் கிளியர் வானம் இருக்கும்போது நீங்கள் நீல் ஐலண்ட் போய் பார்த்தீங்கன்னா, ஆர்டிஃபிஷியல் அக்வேரியத்துலலாம் உள்ளெல்லாம் இந்த துபாய் பல இடத்துலாம் வச்சுருக்காங்க, அதெல்லாம் பிச்சை வாங்கணும், கண்கொள்ளா காட்சி. நீங்கள் திரும்பி வரணுமே இஷ்டம். அவன் போட்டுக்காரன் குறிப்பிட்ட நேரம் தான் சர்றன்னு சுற்றிட்டு வந்தோம், நமக்கு வைத்தறிச்சலாக இருக்கும். நம்ம தான் ஒரு போட்டை கிளப்பிட்டு காசை கொடுத்து போய் பார்க்கணும், பார்க்கலாம். நீலவானம், கிளாரிட்டி. ஸோ வேலையை குறித்து நொந்துக்காதீங்க. தனியாக வேலை செய்யும்போது நொந்துக்காது. நானே மாட்டிட்டேன், என்னை டிஷ்ஷஸில் போட்டாங்க, இதில் போட்டாங்க, என் தலையில் விழுந்துச்சு, என்னையே இந்த ஆள் பெருக்க விட்டாங்க, அப்படிலாம் வச்சுக்காதீங்க. தோத்துறோம். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இருக்கிற பொம்பளை பிள்ளைங்க வேலைக்கு நீட்டி நெளிக்கிறீங்க, ஆமாவா? அரிஸ்டோக்ராட்டிக் வேலைன்னா ரொம்ப பெருசாக வரீங்க, அதுலேயும் ரொம்ப நேரம் இருக்குப்பா. ஏசு கிறிஸ்து இன்னைய வரைக்கும் வேலைக்காரனாக இருக்கார், அது தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா தெரியாது? Till today, till on date, Jesus is serving his body, his bride. He is interceding. He is unashamed to make himself available. லாஜிக்கலாக, டெக்னிக்கலாக, லீகலாக யோசிச்சு பார்த்தா செய்ய வேண்டியது எல்லாத்தையும் செஞ்சுட்டார். இனிமேல் அவர் சும்மா கால் மேலே காலை போட்டு நடக்கட்டும், தான் இன்வெஸ்ட் பண்ணிட்டே ரிட்டர்ன்ஸ் வந்துட்டு இருக்கணும். இல்லை, ஐயோ நம்ம போட்டான் அவன், இப்போ அதுக்கு மேலே எனக்கு மேலே ஓவர் டைம் பார்த்துட்டு இருக்கான். என் பிள்ளைங்க அதுக்கு மேலே நான் பார்த்து ரிட்டர்ன்ஸ் வரணும் அப்படின்னு ஆண்டை நமக்காக பாதுகாத்து கொண்டு இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். நான் நேரத்தை வீணாக்கலை, எனக்கு சொல்கிறதுக்கு வேறு ஒன்றுமே இல்லை. இதே நான் அரைச்சமாக வரைக்கிற மாதிரி நினைக்கலாம். பைபிள் படிக்கிறதையுமே அது ஒரு வேலை. டு ரீட் த வேர்ட் இஸ் அ ஜாப், இட்ஸ் அ ஸ்பிரிச்சுவல் ஜாப்.
படித்து முடிச்சுட்டேன் அப்படின்னு டக்குன்னு பைபிளை மூடிடாதீங்க. படிச்சிருப்பீங்க, மூடும்போது தான் பைபிளை படிக்கணும், மூடே வரும். அப்போ தான் நீங்கள் எந்திரிக்காமல் பைபிளை படிக்கணும். கோபம் ஆகிட்டீங்க. சோத்திரம். உண்மையாக வேலை செய்யும் போதே தான் வேலை செய்யணுங்கிற வாஞ்சே வரும். அப்போ தான் நீங்கள் வேலை செய்யணும். அப்போ தான் மனசுக்கு திருப்தி. மனரம்யம் நித்திய விருந்து. மனரம்யம் நித்திய விருந்து. உங்களுக்கு தெரியுமா, விருந்துக்கு போகிறதுக்கு கூட நம்ம வெட்கப்படுவோம். நீங்கள் எப்படி ஓடி ஒழிகிறீங்க எனக்கு தெரியும். நீங்கள் எப்படி மூஞ்சி வச்சுட்டாலும் நான் சொல்கிறதெல்லாம் அனுபவத்திலேருந்து சொல்கிறேன், அறிவோடு சொல்கிறேன், குறிப்போடு சொல்கிறேன். We will sometimes feel so ashamed to go to a banquet for so many reasons, valid reasons, invalid reasons. ஸ்ட்ரெஸ் எனக்கு இல்லை, எனக்கு பசியே இல்லை, அதெல்லாம் சும்மா. அங்கே யாராவது வந்துடுவாங்கன்னு நினச்சா, ஐயோ அவர் வந்து ஷீஸ் அ த்ரெட் டு மீ, ஐ டோன்ட். அவன் வைத்தறிச்சல் கொட்டிக்கான், இந்த சந்தோஷமே போயிடும். வேணாம், யூ வாண்ட் அவாய்ட் க்ரௌட், யூ வாண்ட் அவாய்ட் தட் மேன், யூ வாண்ட் அவாய்ட் தட் கேர்ள், யூ வாண்ட் அவாய்ட் தட் பர்சன். நோ, ஐ ஹாவ் லாட் ஆஃப் ஒர்க். மண்ணாங்கிட்டி ஒன்றும் இல்லை, வீட்டில் போனாங்க இப்படியே உட்காந்துருக்கோம். என்னடி இப்படியே உட்காந்துருக்க? போகலையா? கேட்காத, வாயா மூடு. வெட்கத்தை கத்திலாம் மேற்கொள்ள முடியாது. வெட்கத்தை வேலை செஞ்சால் தான் வெளியே போகும். சோத்திரம். இஸ் தி லார்ட். There is no substitute to overcome shame. அதனால தான் ஜீசஸ் ஏன் அது அத்தாரிட்டினா, எங்கே வெக்கப்படுறோமோ அங்கே கொண்டு போய் நிறுத்தி ஒரு பெக் அடித்து, அங்கே ஒரு ஆணியை கடாவி, இங்கே நில்லு, நீ இங்கே நில்லு, இதான இடம், இங்கே நான் அவனை உயர்த்துறேன், இங்கே நான் அவனை ஆளுன்னு காமிக்கிறேன். அது நான் சேர்த்தே போயிடறான்டா, என்னை விட்டுருங்க. எல்லா ஸ்லோவும் சொல்லுவான், அதெல்லாம் ஒரு காதில் விழவே விழாது. Praise the Lord. சிலுவை ஏன் நமக்கு மேன்மை? உலகத்திலேயே இன்னைய வரைக்கும் வெட்கத்தின் சின்னம் அதுதான். மோஸ்ட் அட்ராஷியஸ், மோஸ்ட் இன்க்ரூஷியேட்டிங் weapon of punishment is the punishment of the cross. ஆண்டவர் ஏற்றுக்கிட்டார். நிர்வாணம், ஏதேனில் ஏற்பட்ட நிர்வாணத்தை இயேசு நமக்காக நிர்வாணமானார். கஷ்டமாக இல்லை? கொஞ்சம் சீரியஸாக யோசிச்சிங்கன்னா யூ கேனாட் இமேஜின். எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்லாம் எவ்வளோ வரைஞ்சிருக்காங்க. நோபடி ஹெட், ஐ டோன்ட் நோ, மேபி ஐ எம் ராங், எனக்கு தெரியாது. என்னுடைய நாலேஜுக்குள்ள நான் அப்படி பீராய் யாரும் இயேசு நியூடாக வரைஞ்சதே இல்லை. Praise be to God. But that was what he went through. He became naked for us so that we may be clothed. So that we may be clothed. வெட்கப்படாத வேலைக்காரன். யோசிங்க, சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறது அது ஒரு டிக்லிஷ் இஷ்யூ. அது ஒரு மாதிரி இச்சை. ஊருக்கு உபதேசம் பண்ணுறது, நாட்டுக்கு புத்தி சொல்கிறது, வீட்டுக்கு புத்தி சொல்கிறது, கொஞ்சம் அம்மா அப்பா வயசுக்கு மேலே சைஸுக்கு மேலே வளர்ந்துட்டா அவங்களுக்கு உனக்கு ஒன்றும் தெரியாது சும்மா இருக்குன்னு சொல்கிறது, இதெல்லாம் நமக்கு திருப்தி. அதில் வேறு விஷயம் இருக்குது. நான் இதை நீங்கள் முதல்ல கிளியர் பண்ணிக்கோங்க. வெட்கப்படாத ஊழியக்காரன், நீ வெட்கப்படாத ஊழியக்காரன், வேலைக்காரன். எல்லாரும் ஒரு நல்ல காரியம், அதாவது எல்லோரும் விரும்புகிற காமனான ஒரு காரியத்துக்கு போகும்போது நீங்கள் கோயிலுக்கு போகணுன்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஹவ் யூ ஃபீல்? I hate life. Many times we hate it, then suddenly we want to love it also. ஐயோ, வெட்கப்படாத வேலைக்காரன். சொல்லுங்கள், வாயை திறந்த வேலைக்காரன் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு ஒன்று சொல்லி தட்டுங்களா? நான் என் வயசில் உங்கள் வயசில் இருக்கும்போது இந்த எம்ஜிஆர் படம் பார்த்துருக்கேன். எல்லாமே நாலேஜ், யார் நமக்கு ஃபேன்லாம் கிடையாது. அது மாட்டுக்கார வேலன் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. சரி, எல்லா சீன்ஸுமே ஞாபகம் இல்லை. ஆனால் அந்த வார்த்தை எனக்கு ஆல்வேஸ் இன் மை ஹார்ட். இந்த எம்ஜிஆர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த காமன் மேன் இருக்கா பார்த்தீங்களா,
அந்த மாதிரி மனுஷர்களுடைய லைஃப் ஸ்டைலோட தன்னை ஒப்பிட்டு பார்க்குறது. சினிமாக்காகத்தான் நடிப்பானாலும் எல்லாம் அந்த மாதிரி கேரக்டர் எடுத்துலாம் நடிக்கிறது இல்லை. இவர் அப்படி நடித்தே சிஎம் ஆகிட்டார். பத்திரம் நடித்தே பெரிய என்ன இதே என்ன சொல்ல அவருக்கு என்ன பேர்? புரட்சி தலைவரா? புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர். அவருக்கு என்ன பேர்? அதான புனை பேர். ஸோ மக்கள் திலகம் மக்கள் திலகம் இல்லையா? எனக்கு தெரியல. புரட்சி தலைவர் தான். சரி, இன்னும் வாட் எவர் இட் இஸ். பாருங்கள், இவரோட பெரிய நடிகர்லாம் இருக்கிறாங்க, ஆஸ்கர் விருதுலாம் வாங்கினவங்க. அவங்களாம் ஒன்றுமே கிடையாது. ஒரு பித்தளையிலாம் கொடுத்துக்கிட்டு போய்கிட்டு இவர் எல்லார் மனதில் இருக்கிறார். இந்த கையை காமிச்சு இன்னைய வரைக்கும் அவருக்கு சிலையை மாலை போடுறானுங்க. வேடிக்கைக்குள்ள யோசிங்க. எம்ஜிஆர் was unashamed to identify himself with a common man of Tamil Nadu for any private or public reason. That's why we still remember. அவர் லைஃப் ஸ்டைலாம் ஒன்று வரவேற்கப்படக்கூடிய லைஃப் ஸ்டைல் கிடையாது. ஆனாலும் அந்த கான்செப்ட் நிமித்தம் all those common people are simply even ready to die for him. அவருடைய ஆளுன்னு ஜெயலலிதா இருந்ததுனால ரெட்டாயில் அவர் முதல்ல எம்ஜிஆர், அதுக்கப்புறம் ரெட்டாயில் தான். ஆள் யார் நிற்கிறாங்கன்னா போட மாட்டாங்க அந்த மாதிரி கிராமத்தில். இதை காமிச்சிட்டிங்கன்னா கண்ணு மூடி இது ஓட்ட போட்டுருவாங்க. நாம் இயேசுக்கா அப்படி வேலைக்காரனாக இருந்தால் சத்துரு வெட்கப்படுவான். சத்துரு நிற்கவே முடியாது. வேலைக்கு அஞ்சுகிறோம், கடவுளுடைய வேலைக்கு அஞ்சுகிறோம். அதனால்தான் சாத்தான் வெட்கத்தினுடைய மாயத்தன்மை என்ன? சீடோ ரெஸ்பெக்ட், மாய்மாலமான மதிப்பு. நீ கோட் சூட் போட்டு வா, நீ டக்ஸிடோவில் வா, நீ ஒரு கவுபாய் ஹேட் போட்டு வா, நீ பெரிய வீரனாக இருப்பா. நீ கவுபாய் ஷூ போட்டு வா, நீ ஸ்பைக்ஸோட வா, யூ வில் பி ஸோ வெல்கம். இல்லை, அவனுக்கு எதுக்கு ஃபிட்டாகுது? தாவீது வெட்கப்படலை. எப்போ? எனக்கு இந்த அபியாசம் இல்லை. சவுல் ராஜா, நீங்களே உங்கள் டியூனிக்ஸை வச்சுக்கோங்க, எனக்கு என் கவட்டை தான், கல் தான். கர்த்தருடைய நாமம் துதிக்கிறது, அதை கொண்டு கோலியாத்தை வீழ்த்தினார். இன்றைக்கி பிரசங்க வாக்கியத்துக்கு நல்லா தான் இருக்குது. நம்ம போவோமா? இன்றைக்கி கணனி யுகத்தில் இருக்கிறோம், கம்ப்யூட்டர் ஏஜில் இருக்கோம், டிஜிட்டலைசேஷன், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துட்டோம். Will we go with such raw, radical obedience to God in matters of God? வேலைக்காரங்கிறது வேலையில் அவைலபிலிட்டி தான். எவ்வளோ பெரிய அன்ரிசால்வ்டு இஷ்யூ இன்னைய வரைக்கும். இட்ஸ் $1 million ரிக்குவயர்மெண்ட். கடவுள் எவ்வளோ கொட்டி கொடுத்தாலும் கர்த்தருக்கா யாராக நிற்க ஆயத்தமாக இருக்கிறாங்களா? கடவுளுடைய கிருபை இருந்து வருகை தாமதித்தால் கொஞ்சம் இதெல்லாம் ரிலீவ் ஆனோன்னு எப்படியா நீங்கள் தான் ஒத்த காலம் நிற்கணும். நானும் எவ்வளோ தான் மோட்டிவேட் பண்ணி பார்க்குறேன். நீங்கள் எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு ஒரு தடவை மிஷினரி ட்ரிப் போகணும். வட இந்தியா கூட்டிகிட்டு அதுக்கெலாம் ஆள் இருக்குது, வாங்க காமிக்கணும். போகணும். நீங்கள் வீட்டை ஒரு 10 நாளைக்கு என்ன வரவே 2-3 நாள் ஆகிடும். அங்கே ஒரு வாரமாவது அட்லீஸ்ட் 3 to 4 days இருக்கணும். அதாவது ஆமாம், ஒரு 12 days 11 days நீங்கள் போனீங்கன்னா அங்கே தங்க, பல காரியங்களை பார்க்க, பல விதமான சேலஞ்சிங் ஃபீல்ஸ் போக நீங்கள் புரிஞ்சிக்கலாம். லைஃப் இன் ஜென்ரல், லைஃப் இன் பர்டிகுலர், லைஃப் இன் அக்கார்டிங் டு ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட்ஸ், ஹவு பீப்புள் ஆர், ஹவு திங்ஸ் ஆர் டார்க், ஹவு திங்ஸ் ஆர் லைட், எல்லாமே நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இது பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரியும். மிஷினரி ஸ்தலங்கள் வெளியில் சொல்லக்கூடாது. ஐ டோன்ட் டேமேஜ் மெனி இஷ்யூஸ். இன்னும் தேவைகள் அதிகமாக இருக்குது. போனவங்க எத்தனையோ பேர் திரும்பி வர்றதுக்கு தான் யோசித்து வெக்கத்தினால திரும்பி வராமல் மடிஞ்சு போனவங்க இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. எனக்கு இன்னைய வரைக்கும் ஒரு துக்கம் இருக்குது. நேற்றுக்கு வீடு பார்க்க டவுன் போகும்போது அப்படியே எங்கள் தங்கச்சி வீடு போனேன். போகும்போது ஏதோ காரியம் பேசும்போது அது வந்துச்சு, எனக்கு தெரியும்டா அப்படின்னு சொல்லிச்சு. என்னடி உனக்கு தெரியும் அப்படின்னு. நீ இன்னும் விட்டா கிளம்பிடுவில்ல மிஷன் ஃபீல்டுக்கு. எனக்கு ஆமாம், உனக்கு யார் சொன்னா? எனக்கு தான் தெரியுமே.
இப்போயும் எனக்கு வந்து கர்த்தர் ஏதாவது க்ரீன் சிக்னல் விட்டா அவ்வளோதான், துண்டா காணும் துணியாக காணும் அல்லே இல்லையான்னு போயிடுவேன். எனக்கு அங்கேருந்து வந்தது ரொம்ப சங்கடமாக தான் இருக்குது. ஆனால் அங்கே இருக்கும்போது எனக்கு பெரிய சங்கடங்கள் இருந்துச்சு. ஊழியத்தை விட்டே ஓடணும்னு இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் நிலைப்படுத்தினார். நல்லா வெண்ணெய் திரண்டு வரும்போதுங்கிற மாதிரி நல்லா வளர்ந்துட்டு வரும்போது மெயின்லேண்ட் கொண்டு வந்துட்டார். பிக்கஸ்ட் ஹார்ட் டேக். அதே மாதிரி போபாலில் நல்லா ஊழியம் வளர்ந்து நிறைய விசுவாசி, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அன்ஃபோர்சீன் ஒரு இன்சிடென்ட், கேஸ் ட்ராஜடி, அது மூலமாக நான் தமிழ்நாட்டுக்கு வந்தாச்சு. ஆனால் இது விஷயம் இல்லை. இது மாதிரி தான் நீங்கள் எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் வந்து டிஸ்கவர் பண்ணணும். கர்த்தர் குறுக்கிட்டாலும் வேலை எங்கே செஞ்சாலும் வேலை, எங்கே செஞ்சாலும் கடவுளுக்கு வேலை. அவருடைய வேலையை செய்யணும், அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றணும், அவைலபிளாக இருக்கும். அதை நீங்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிட்டா தான் உங்கள் ஜப வாழ்க்கையை முதல்ல தொடப்படும். வெட்கத்தை ஜெயிக்கிறதுக்கு ஜபம் வேணும். என்ன ஜெபிப்பீங்க? மனுஷனுக்காக ஜபம்னா சந்திங்க, வெட்கத்தை சந்தின்னு சொல்லுவீங்களா? எப்படி அதுக்காக ஜபம் பண்ணுவீங்க? வார்த்தையே வராது. யூ பி ஸோ bewildered to use the right proper word. Surrender தான். Surrender your sense of respect. Sense of shame இல்லை, surrender your sense of respect. ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை பெரிய மதிப்பாக நினைக்கிறோம். அது வந்துருச்சுன்னா இந்த வெட்கம் நமக்கு ஒன்றும் செய்யாது. இல்லை, அதை தான் நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் வெட்கத்தை யோசிக்க வேணாம். நீங்கள் எதை பெருசாக மதிக்கிறீங்களோ அதை கடவுள் கையில் கொடுத்துருங்க, பாதத்தில் வச்சுருங்க. ஏற்கனவே பிடிச்சி பிடிங்கி திங்கிற அந்த வெட்கப்பட்டு வெளியே போயிடும். ஏன்னா அதுதான் ரியல் ஆன்டிடோட். வடிகால் நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை தேவன் விருப்பப்படுறதுக்கு மேலே உயர்த்தி பார்க்குறீங்க. தேவன் எதை மதிக்கிறாரோ அதை அவருடைய வார்த்தையிலும் தான் கற்றுக்க முடியும். தேவன் எதை மதிக்கிறாரோ அதை அவருடைய எப்படிப்பட்ட சில அதிமுக்கியமான கதாபாத்திரனுடைய வாழ்க்கை சரிதை மூலமாக தான் நீங்கள் பார்க்க முடியும். நான் சொன்னேனே, தயவு செஞ்சு லெஷர் டைமில் எனக்கு வாரத்தில் ஒரு நாள் ஒரு மேக்ஸிமம் half an hour is not a lot of time. 100 just 100 Huntley Street HUNTLEY அப்படின்னு அடிங்க. யூடியூப்பில் நிறைய டெஸ்டிமனிஸ் வருது. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது, ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும். You will know this teaching will hold all water in your life. வாட்டர் ஆஃப் லைஃப். வெட்கப்படாத வேலைக்காரங்க பேசலாம். அசத்திக்கிட்டு இருக்கிறாங்க. கரண்ட் இஷ்யூஸ், கரண்ட் டெஸ்டிமனிஸ் ஆர் கம்மிங். டெஸ்டிமனிஸ் ஆஃப் த எஸ்டர் சென்ச்சுரிஸ், எஸ்டர் டெக்கேட்ஸ், இட்ஸ் ஆல் கம்மிங். வெரி ஓல்ட் பீப்புள், யங் பீப்புள். நரிக்குறவள் டெஸ்டிமனி வருது. நம்மளாம் நாக்கு அப்படிங்கணும். ஐயோ, அதை அந்த அம்மா தொகுத்து வழங்குது. ரொம்ப பிரமாதமாக இருக்குது. ஷீ புட்ஸ் ஆப் கொஸ்டின் இன் பிரிங்ஸ் அவுட் த ரைட் ட்ரூத். பாருங்க, எதுவுமே செய்யறதுனால உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்து அது வந்து புரிந்து கொள்வதில் அதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணும். உங்கள் அந்த குறுகிய கண்ணோட்டத்திலேருந்து நீங்கள் வெளியே கொண்டு வரும். அது மாதிரி ஒரு அது ஒரு மாதிரி கோலத்தனம் கூட, கோலத்தனத்திலே ஒரு கோலத்தனம். அது மாதிரி இல்லாமல் நீங்கள் வந்துடுவீங்க தைரியம். அசத்துறாங்க, தைரியமாக இருக்கும். இப்போ இந்த 80 நாளில் என்ன பயங்கரமான அகோரமான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு ஜனங்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு. ஒரிசாவில், ஜார்க்கண்டில், மகாராஷ்டிராவில், ஆல் தோஸ் பிளேசஸ். அப்படியே சிங்கத்தை போல் அந்த பெண் பிள்ளைகள் தைரியமாக இருக்கிறாங்க. டு ஆல் எக்ஸ்ட்ரீமிட்டிஸ். இன்னைக்கு மாடர்ன் டைம்ஸில் நிற்கிறது ரொம்ப பெரிய கர்த்தருடைய கிருபை. பழைய காலத்தில் நின்னாங்க, 18th century நின்னாங்க, 19th century பிகினிங் நின்னாங்க. அதெல்லாம் ஒன்றும் சாமானிய காரியம் இல்லை. இருந்தாலும் இன்றைக்கி இருக்கிற வளர்ச்சியில், இன்றைக்கி இருக்கிற இந்த கலி யுகத்தில் கர்த்தருக்காக நிற்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப சவாலாக இருக்குது. இதுக்கு மேலே எனக்கு சொல்ல முடியும். ஐ டோன்ட் வாண்ட் டு ப்ரெஸ் ஆன். இந்த சத்தியவசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிற நான்
நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். ஜெபம் பண்ணுவோம்.